வாழ்ந்திடும் முறை கேளுங்கள், இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள், ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த தெய்வீக திருப்பலியானது வியாகுலராஜ் மற்றும் பனிமரியாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த இறை பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே அனைத்து அருள் பணியாளர்கள், மறைமாவட்ட அருள் பணியாளர்கள் மற்றும் பங்கு குருக்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானியனுடைய நினைவை விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் தாமே சிறப்பான விதத்திலே அனைத்து குருக்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம். புனித ஜான் மரிய வியானியை போன்று அனைவரும் ஆன்மீக வாழ்விலே ஆழம் காண தங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வினால் மக்களை இறைவன் பக்கம் கொண்டு வர, அவர்களுடைய பாவ வாழ்விலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர இறைவன் தாமே தேவையான அருளை, ஆற்றலை, ஆன்மீக வாழ்வின் ஆழத்தை அனைத்து குருக்களுக்கும் கொடுத்தருளும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 12 முதல் 15 மற்றும் 18 முதல் 22 வரை. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதி வை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோப்பின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன், அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும், அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும், மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பழகி பெருகச் செய்வேன், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன், இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர், அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன், அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர், பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார், அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார், சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர், அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும், எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது
மக்கள் இனங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். மக்களின் அரசர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1, 2 மற்றும் 10 முதல் 14 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1, 2 மற்றும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் அறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன்? உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளி வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழி நடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே குருக்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானியை நாம் நினைவு கூறுகின்றோம். 1786 ஆண்டிலே பிரான்ஸ் தேசத்திலே பிறந்தவர். அவர் பிறந்த காலகட்டம், அவர் சிறு வயதாக இருந்த பொழுது பிரான்ஸ் தேசத்திலே பிரெஞ்சு புரட்சியானது நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் காரணமாக கத்தோலிக்கம் நசுக்கப்பட்டது. கத்தோலிக்க குருக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. குருக்கள் பொது வெளியிலே திருப்பலி நிறைவேற்ற அருட்சாதனங்களை வழங்க அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே மறைவிடங்களில் யாருக்கும் தெரியாதவாறு இருட்டில் அல்லது மெழுகுதிரி வெளிச்சத்தில்தான் குருக்கள் திருப்பலி நிறைவேற்றினார்கள் மற்றும் திருவருட்சாதனங்களை வழங்கினார்கள். ஜான் மரிய வியானி கூட தன்னுடைய 13வது வயதிலே மெழுகுதிரி வெளிச்சத்தில்தான் அவர் முதல் நற்கருணையை பெற்றார். இப்படி குருக்கள் இந்த அளவிற்கு கிறிஸ்துவினுடைய பணியை இந்த இக்கட்டான காலத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்களே என்பதை கண்ணுற்ற ஜான் மரிய வியானி தானும் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு குரு மடத்திலே சேருகின்றார். அருள் பணியாளர் ஒருவர் அவருக்கான பயிற்சியை கொடுக்கின்றார்.
அவருடைய படிப்பை பொறுத்தமட்டில் அந்த அளவிற்கு கெட்டிக்காரர் கிடையாது. அவருடைய இளமை பருவம், சிறு வயது பருவம் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் சரியான பள்ளி படிப்பை, கல்வியை பெற முடியாத காரணத்தினால் படிப்பிலே சற்று மந்தமாகவே இருந்தார். இருந்தாலும் அவரிடத்திலே காணப்பட்ட ஆன்மீக ஆழத்தை புரிந்து கொண்டு அவருக்கு பயிற்சி கொடுத்த அந்த தந்தை கடினப்பட்டு அவரை ஒரு குருவாக மாற்றிவிட்டார். தன் குருவாக மாறிய பின்பு ஆர்ஸ் என்கின்ற ஒரு நகரத்திற்கு அவர் பங்கு பணியாளராக அனுப்பி வைக்கப்படுகின்றார். இந்த ஆர்ஸ் நகரம் எப்படிப்பட்ட நகரம், இங்குள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் சற்று பார்த்தோம் என்று சொன்னால், பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தினால் இந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே விசுவாசம் என்கின்ற ஒன்றே இல்லாமல் இருந்தது. தான் தோன்றித்தனமாக மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எதையும் செய்யலாம், யாரிடமும் எப்படியும் பழகலாம் என்கின்ற தவறான பழக்க வழக்கமும் அந்த மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. இப்படி நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவர் மீது பக்தி இல்லாமல், மனம் போன போக்கிலே குடிவெறி, களியாட்டம் இவற்றிற்கு அடிமையாகி அந்த மக்கள் கூட்டம் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்களே என்பதை கண்ணுற்ற புனித ஜான் மரியா வியானி மிகவும் கலங்கினார். அவர் அங்கே முதலிலே சென்று இறைவனுடைய வார்த்தையை போதிக்கிற பொழுது, திருப்பலியை நிறைவேற்றுகிற பொழுது மக்கள் யாரும் அங்கே வரமாட்டார்களாம். ஆலயத்திலே ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதற்காக அவர் அமர்ந்திருப்பார். தொடக்கத்திலே யாருமே அவரை போய் சந்திக்க மாட்டார்களாம். ஆனால் நாளடைவில் புனித ஜான் மரியா வியானியை சந்திக்க சென்ற மக்களுடைய எண்ணிக்கை ஏராளம். அவருடைய ஜெபத்தினால், அவருடைய ஆன்மீக வாழ்வின் ஆழத்தினால் மக்களை தன்னுடைய பக்கமாக இழுத்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 15 to 18 மணி நேரம் வரை ஒப்புரவு அருட்சாதன தொட்டியிலே அவர் அமர்ந்திருப்பாராம். அந்த அளவிற்கு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் அடைந்து தங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று புதிய வாழ்வு வாழ அவர்கள் தீர்மானித்தார்கள். அவருடைய புனித ஜான் மரியா வியானியினுடைய மறைமாவட்டத்தினுடைய ஆயர் குருக்களுக்கு வழக்கமாக நடைபெறக்கூடிய அந்த குருக்களின் ஆண்டு தியானத்தில் கூட அவரை பங்கெடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் அந்த அளவிற்கு மக்கள் ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க சென்று கொண்டே இருந்தார்கள். இத்தகைய அவருடைய ஆன்மீக வாழ்வின் ஆழம் பலருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். இன்று புனித ஜான் மரியா வியானி அனைத்து குருக்களினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். தொடக்கத்திலே அவர் பங்கு குருக்கள், மறைமாவட்ட குருக்களினுடைய பாதுகாவலராக இருந்தார். 2009 ஆண்டிலே நம்முடைய அப்போதைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அனைத்து குருக்களின் பாதுகாவலர் என்று புனித ஜான் மரியா வியானியை அறிவித்தார். அன்பு மக்களை, புனித ஜான் மரியா வியானி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இந்த பாடமாகத்தான் இருக்கிறது. அவருடைய எளிய ஆன்மீகம், அவர் மெத்த படிக்காதவராக இருந்தாலும் கூட அவருடைய ஆன்மீக வாழ்வின் ஆழத்தினால் மக்களை இறைவன் பக்கம் கொண்டு வந்தார். மக்கள் எத்தகைய பாவ சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவருடைய எளிய ஆன்மீகம் மக்களை இறைவனிடத்திலே கொண்டு வந்தது. அவர்களுடைய பாவ வாழ்விலிருந்து அவர்களுக்கு விடுதலையை, மீட்பை கொடுத்தது. புனித ஜான் மரியா வியானி அடிக்கடி சொல்லுவார், நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வினால் நாம் மற்றவர்களுக்கு முன் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த எடுத்துக்காட்டான வாழ்வு பெரிய ஆடம்பரமான பகட்டான வாழ்வு அல்ல, மாறாக எளிமையான ஆழமான ஆன்மீக வாழ்வு. எனவே நாமும் புனித ஜான் மரியா வியானியிடம் இருந்து இத்தகைய வாழ்வுதனை வாழ, அதனை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னொரு வாக்கியமும் புனித ஜான் மரியா வியானி அடிக்கடி சொல்லுவார், ஜெபம் என்பது நீண்ட வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும், அது பெரியதாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, மாறாக ஜெபம் என்பது நம்முடைய இதயத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லுவார். இறைவனை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்வின் ஆழம் கண்ட இந்த புனிதரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் தாமே நாமும் நம்முடைய ஆன்மீக வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவு
அளவிற்கு நான் இறைவனிடத்திலே ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆன்மீக வாழ்வு எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றது. என்னுடைய எளிய ஆன்மீக வாழ்வை பார்த்து என்னால் மற்றவர்களை இறைவனிடத்திலே கொண்டு வர முடிகின்றதா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். அத்தகைய நல்லதொரு வாழ்வு வாழ, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஆழம் காண இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜான் மரிய வியானி என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல் எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேருபயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிவை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனேந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட வியாகுலராஜ், பனிமரியாள் எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித ஜான் மரிய வியானி, புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின்
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, நாளைய தினம் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. இனி திருப்பலி வியாழக்கிழமை மாலையில் நடைபெறும். வியாழக்கிழமை காலையும் திருப்பலி நடைபெறாது, வியாழக்கிழமை மாலையில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டா
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.